தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, 24 முதல் 29 முடியவுள்ள இறைவாக்குகள். 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், எங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். யோவான் எழுதிய நற்செய்தி 20வது அதிகாரம் 27வது இறைவசனம். என் இயேசுவுக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, வணக்கமும் வாழ்த்துக்களும். அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் என்ற புனித சின்னப்பரின் வாக்கு உங்களில் இந்த நாளில் நிஜமாக வேண்டும் என வாழ்த்துகின்றேன். இந்த காணொளி மறையுரை வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நமது பங்கின் பாதுகாவலர் புனித தோமையாரின் திருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் சிறப்பிக்க நம் ஆன்மீக வாழ்வில் ஒரு புதுப்பித்தல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 13 நாள் நவநாளின் தொடக்க நாளாகிய இன்று விசுவாசத்தின் காவலர் தோமையார் என்ற மைய தலைப்பில் சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியின் பின்னணி காரணங்களை சற்றே அசை போட்டு பார்க்க விரும்புகிறேன். தோமையார் தன் தலைவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட உயிர் துறந்ததை தோமாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. ஆனாலும் இது நிஜம் என்று உணர்கிற பொழுது அதிர்ச்சியினால் உறைந்து போகின்றார். ஏமாற்றத்தின் விளிம்பிற்கு சென்று விடுகின்றார். இதன் விளைவாக இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஆழமான நம்பிக்கை, பிடிப்பு எல்லாமே ஆட்டம் காணுகின்றது. தன் தலைவர் இயேசுவுக்கா இந்த நிலை? ஏன் இந்த நிலை என்ற கேள்வி எழுகிறது. பதில் கிடைக்காத பல கேள்விகளால் குழம்பி போய் தடுமாற்றம் அடைந்து கலக்கத்தின் விரக்தியின் எல்லையில் நின்று கொண்டு இருக்கிறார். ஒருவேளை தவறாக அவர் மீது அசாத்திய நம்பிக்கை வைத்து கடந்த 3 ஆண்டுகளாக அவரை நான் பின்பற்றி வந்திருக்கிறேனோ என்ற ஐயப்பாடுகள், சந்தேகங்கள் தோமாவை இவ்வாறு பேச வைத்திருக்கக்கூடும். இயேசு தன் சீடரின் மனநிலையை நன்கு புரிந்து கொண்டவராக இருக்கிறார். எனவே அவரின் ஐயப்பாடுகளை போக்கி அவருக்கு தெளிவினை கொடுத்து தன் மீதுள்ள நம்பிக்கையை புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்புகிறார். அதனால் விளைந்த ஒரு நேரடி அனுபவம் தான் இன்றைய நற்செய்தி வாசக அனுபவம். இந்த அனுபவத்தில் இயேசு தோமாவின் உள்ளத்தில் பின்வருமாறு உரையாடி இருப்பதாக நான்
உணர்கின்றேன், நம்புகின்றேன். தோமா, என் மீது நீ வைத்த நம்பிக்கை தவறானது அல்ல. என்னை பின்பற்ற வேண்டும் என்று நீ எடுத்த முடிவும் தவறானது அல்ல. ஆனால் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட என் இறப்பு பற்றிய உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நிஜம். சரியாக புரிந்திருந்தால் இத்தகைய சந்தேகங்கள் எழுந்திருக்காது, ஐயங்கள் ஏற்பட்டிருக்காது. ஒருவேளை என் இத்தகைய இறப்பு உன் எதிர்பார்ப்பு என்று நீ வரைந்து வைத்திருக்கிற வட்டத்திற்குள் இல்லாததால் தான் இப்படிப்பட்ட தடுமாற்றம் நிறைந்த நிலையை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். பரவாயில்லை தோமா, இதுதான் தந்தையின் திருவிழம், ஏற்றுக்கொள், ஐயம் தவிர்த்திடு என்று அவரோடு அன்போடும் அக்கறையோடும் பொறுமையோடும் நிதானத்தோடு உரையாடி அவரிலே ஒரு திருப்பு முனையை, தாக்கத்தை ஏற்படுத்தும் அனுபவத்தை இயேசு இந்த உரையாடல் வழியாக தருகின்றார். தோமாவும் இந்த அனுபவத்தின் வழியாக விசுவாசத்தின் காவலராக மாற்றம் பெற்று எல்லா தடைகளையும் தாண்டி நமது மண்ணில் விசுவாச விதையை விதைத்திட்டவராக திகழ்கின்றார். இயேசுவுக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று நம் வாழ்வில் நமக்கு நேரிடுகின்ற பல நிகழ்வுகள், சந்திக்கின்ற அனுபவங்கள், குறிப்பாக இக்கடினமான சூழலில் பல ஐயப்பாடுகளை ஏற்படுத்துகின்றன. பயம், குழப்பம், சந்தேகம் நிறைந்த மனநிலையில் மகிழ்ச்சியை இழந்து, நிம்மதியை இழந்து, நாளை என்ன நடக்குமோ என்ற கேள்விகளோடு நாட்களை கடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இயேசு அன்று தோமாவுக்கு கூறிய அதே வார்த்தைகள் இன்றும் நமக்கு நம்பிக்கையின் ஊக்க சக்தியாக அமைந்திருக்கின்றன, தரப்படுகின்றன. அது என்ன ஊக்க சக்தி வார்த்தை? ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்பதுதான் அந்த ஊக்க சக்தி வார்த்தை. பூஸ்ட் ஆஃப் அவர் லைஃப். ஏன் இந்த பயம்? ஏன் இந்த கலக்கம்? ஏன் இந்த நடுக்கம்? ஏன் இந்த தடுமாற்றம்? ஏன் இந்த சந்தேகம்? காரணம் ஒன்று தெளிவாகிறது. இயேசுவுக்கு பிரியமானவர்களே, நாம் எனது எதிர்பார்ப்புகள் என்ற வட்டத்திற்குள் இருந்து கொண்டு அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிப்பதால் தான் இந்த எதிர்மறை உணர்வுகள் நம்மிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. சற்றே இந்த வட்டத்திற்கு வெளியே வந்து இறைவனின் திருவிழம் என்ற வட்டத்திற்குள் நுழைந்து அங்கிருந்து அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிப்போமே. சற்றே எனது எதிர்பார்ப்புகள் என்கின்ற அந்த வட்டத்திற்கு வெளியே வந்து இறைவனின் திருவிழம் என்கின்ற வட்டத்திற்குள் நுழைந்து அங்கிருந்து அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிப்போமே. அப்பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறிய இயேசு அனைத்தையும் நமக்கு கற்றுத்தருவார், விளக்கிடுவார், புரிந்து கொள்ள வைப்பார், ஏற்றுக்கொள்ள வைப்பார், ஐயப்பாடுகளை நீக்குவார், குழப்பத்தை நீக்கி தெளிவாக்குவார். இது நிச்சயம். எனவே இயேசுவுக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று அவர் நமக்கு தரும் செய்தி இதுதான். 3 செய்திகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, இறைவனின் திருவிழம் என்ற வட்டத்திற்குள் நீங்களும் நானும் எப்பொழுதும் இருக்குமாறு பார்த்துக் கொள்வோம். அப்பொழுது லூக்காஸ் நற்செய்தியில அதிகாரம் 1:38 இதோ அன்னை மரியாள் சொன்னார்களே, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே நம்மையே நாம் முழுமையாக ஒப்படைக்கின்ற மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள் ஆகமம் 16வது அதிகாரம் 3வது வசனத்துடன் சொல்வது போல் எல்லாம் சிறப்பாக நிறைவேற்ற அவர் உதவி பெறுவார் என்ற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாகும். இரண்டாவதாக, நம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டே இரு. Keep moving with faith.
நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற நேர்மறை எண்ணங்கள் கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்க முயற்சி எடுப்போம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 2வது இறைவசனத்தில் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். இயேசுவின் மீது நாம் கண்களை பதிய வைக்கிற பொழுது நம்பிக்கையோடு நடந்து கொண்டே இருப்போம், நகர்ந்து கொண்டே இருப்போம். வாழ்க்கையிலே ஒரு பிடிப்போடு நம்மால் வாழ முடியும். மூன்றாவதாக, எப்போதும் இந்த மாயாஜால வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம். எப்போதும் இந்த மாயாஜால வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம். அதாவது, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். அதைத்தான் இந்த சின்னப்பர் தன்னுடைய திருமுகத்திலே தெசலோனியருக்கு எழுதிய திருமுகம், முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 18வது இறைவசனத்திலே கூறுவார், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை நாம் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களாக இருப்போம். இந்த மூன்றையும் எப்போதும் கடைபிடிக்க நீங்களும் நானும் விசுவாச காவலராக வாழ்ந்திட இறைவன் அருள் வழங்கிட அன்னையின் பரிந்துரை நமக்கு நிறைவாய் கிடைப்பதாக. இறுதியாக ரோமையருக்கு எழுதிய திருமுகம், முதல் அதிகாரம் 12வது இறை வார்த்தைகளோடு நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையில் நானும், நான் கொண்டுள்ள நம்பிக்கையில் நீங்களும் ஒருவருக்கொருவர் ஊக்கம் மூட்டப் பெற வேண்டுகின்றேன். நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையில் நானும், நான் கொண்டுள்ள நம்பிக்கையில் நீங்களும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டப் பெற வேண்டுகின்றேன். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முயற்சியருமான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். Praise the Lord, 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 praise the Lord. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலரான புனித தோமையாரின் திருவிழாவை முன்னிட்டு 13 நாட்கள் சிறப்பு நாட்களாக எடுத்து
புனித தோமையாரை பற்றி சிந்தித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முதல் நாளிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நாளிலே புனித தோமையார் இன்னாசியார் அனுமதி சார்ந்த இறை மக்களுக்காகவும் மற்றும் இந்த நாளிலே நாம் யாருக்காக ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர் எல்லோருடைய கருத்தில் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய நாளிலே புனித தோமையார் விசுவாசத்தின் காவலர் என்று சொல்லி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்றைய காலகட்டத்திலே ஆண்டவர் இயேசு உயிர்த்தாரா இல்லையா என்ற கேள்வியானது எழுந்து கொண்டிருந்த நேரம். இந்த நேரத்தில் தான் புனித தோமையார் ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே உயிர்த்து விட்டார் என்பதை தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக மனித தன்மையிலே பேசினோம் என்றால் தன்னுடைய சந்தேகத்தின் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் கேட்டதன் விளைவாக இந்த உலகத்திற்கு மாபெரும் உண்மையை இயேசு உயிர்த்து விட்டார் என்ற உண்மையை எடுத்து உரைத்தவர்தான் புனித தோமையார் அவர்கள். புனித சின்னப்பர் சொல்லுவார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை, கிறிஸ்தவம் இல்லை என்றால் திருச்சபை இல்லை என்று சொல்லுவார். ஆக ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பினால்தான் இன்று நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பவர் இந்த உலகத்திலே நமது பாதுகாவலரான புனித தோமையார் அவர்கள். ஆகவே இந்த புனித தோமையார் அவர்களுக்கு இந்த நாளிலே உண்மையிலேயே நீங்களும் நானும் நன்றி செலுத்த வேண்டும் என்பார்களே. எல்லோருமே அவரை பற்றி தவறாக நினைத்துக் கொண்டிருந்த போதும் கூட தன்னிடமிருந்த ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி கேட்கின்ற அந்த பண்பினால் இந்த உலகத்திற்கு மாபெரும் உண்மையை எடுத்துரைத்து இயேசுவின் மீது உள்ள அந்த விசுவாசத்திற்கு ஒரு பாதுகாவலராக அவர் காவலராக திகழ்ந்திருக்கின்றார். ஆகவே நன்றி செலுத்தி புனித தோமையாரை பின்பற்றி நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக தொடர்ந்து வாழ்வோம். நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை புனித தோமையார் மற்றவருக்கு அறிவித்ததை போன்று மற்றவருக்கும் அறிவிக்க தேவையான வரங்களை தரும்படியாக இந்த திருப்பலியிலே முதல் நாள் திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலால் கடமையில் தவறிந்தாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனிதர் மரியாதை வாழ்வோடு புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள சாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை முதல் வாசகம். உன் இருமாப்பும் அலைகள் இங்கே நிற்க. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38 இறைவசனம் 1, அதனைத் தொடர்ந்து 8 தொடங்கி 11 முடிய. ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுவுக்கு அருளிய பதில். கருப்பையினின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதித்துணையாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்த கதவையும் தாழ்பாளையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றனர், நீர்த்திரள் மீது வாணிகம் செய்தனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர், ஆழ்கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். அவர் ஒரு வார்த்தையை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்கச் செய்தது. அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலைக்குள்ளானது. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார், கடல் அலைகளும் ஓய்ந்துவிட்டன. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். இரண்டாம் வாசகம். பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 14 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கின்றது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோரின் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
வந்திருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. மாற்றி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 4 இறை வசனங்கள் 35 முதல் 41 முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாகிறது என்றார். காற்று அடங்கியது, முதிர்ந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அனைவரும் சேர்ந்து விசுவாச பிரமாணத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித தோமையார் விசுவாசத்தின் காவலராக இருக்கின்றார். நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தின் காவலர்களாக தொடர்ந்து வாழ தேவையான வரங்களை தரும்படியாக இப்போது நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய இறை மக்கள் மெய்ப்பர்களாக விளங்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் மறைபொருளாகிய உமது பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் வாழவும், மக்களை உமக்கு உகந்தவர்களாக உருவாக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானக அரசரே இறைவா, உமது உண்மையின் அரசை புறக்கணித்து உலகை சார்ந்த எண்ணங்களாலும் தங்கள் சொந்த விருப்பங்களாலும் நாட்டை செலவிடும் எம் நாட்டு மக்கள் அனைவருக்காகவும் மறு உலக வாழ்வை பற்றிய உண்மைகளை விரும்பி தேடிட துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தொற்று நோயினால் சோர்ந்திருக்கும் எம் மக்களாய் விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது என்று இயம்பிய எம் இறைவா, எம் மக்களை உமது வார்த்தையால் வளமைப்படுத்தி நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வு அளித்திடும் எம் இறைவா, உம் குடும்பங்களில் கிறிஸ்துவில் மரித்த விசுவாசிகள் மற்றும் நோய் தொற்றினால் மரித்த அனைவருக்கும் நித்திய இளைப்பாற்றி அடையவும், உம் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் அவர்களை இணைத்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். செபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோகத்தின் இறைவா, ஆழ்ந்த நம்பிக்கையோடு விசுவாச உணர்வோடும் எங்களுடைய தேவைகளை உமது பாதத்தில் அர்ப்பணித்திருக்கின்றோம். இவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொடுத்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்களை உம்மோடு உறவாகும் இந்த புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை விராற்றுடன் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே
உடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமா எங்களுக்கு மார்பனவாகும். அவர் பாடுபடவளும் கணிந்து தம்மை கையளித்த போதப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் ஒரு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறையை பொருள். நீ வரும் மலரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூறும் வாழ்ந்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவேறச் செய்தருளும். சிறப்பாக இன்று நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும், சிறப்பாக புனித தோமையார், இன்னாசியார், அன்பித்து சார்ந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணின் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலரான புனித தோமையார் மற்றும் உலகில் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனுடைய தந்தையே, உயராவியாரின் ஒன்றையும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாமும் நமது பாதுகாவலரான புனித தோமையாரை போன்று விசுவாசத்தின் காவலர்களாக இந்த உலகத்திலே வாழ தேவையான வரத்தை தரும்படியாக ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமைகள், ஆபத்து, நோய் நொடிகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்குடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்மறி நின்று திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, எங்கள் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உங்களுக்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இந்த முதல் நாள் திருப்பலியை காணுகின்ற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வீட்டில் இருப்பவர்கள் முழங்கால் படியிட்டு இந்த ஜெபத்திலே பக்தியோடு கலந்து கொள்வோம். விசுவாசத்தின் காவலர்களாக வாழ வேண்டிய நாம் ஆண்டவரை பார்த்து சொல்வோம். உம்மையல்லாமல் எனக்கு வேறு யார் உண்டு ஆண்டவரே என்று சொல்லி நமது விசுவாசத்தை வெளிப்படுத்தி நம் ஒவ்வொருவரின் எல்லா சூழலிலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். துன்பத்திலும் நீரே
ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களெல்லாம் ஆசீர்வதித்தருளும். இதோ புனித தோமையாருடைய திருவிழாவை கொண்டாடும் முன்பாக 13 நாள் என்று சொல்லி முதல் நாளில் எமது பிரசனத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். புனித தோமையார் விசுவாசத்தின் காவலராக இறுதி வரையிலும் வாழ்ந்து தன்னையே அர்ப்பணித்தார். நாங்களும் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தின் காவலர்களாக திகழ கிருபை தாரும் ஆண்டவரே. என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை எல்லோருக்கும் வெளிப்படுத்தியதைப் போன்று நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவரே, என் தேவனே என்று பறைசாற்றி எல்லோருக்கும் எங்கள் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள வரம் தாரும். இன்பத்திலும் துன்பத்திலும் நீரே என்பதை, இம்மையிலும் மறுமையிலும் நீரே என்பதை, மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் நீரே என்பதை, உடல் நலத்திலும் நோயிலும் நீரே என்பதை, வெற்றியிலும் தோல்வியிலும் நீரே என்பதை, இழப்பிலும் பெற்றுக்கொள்வதிலும் நீரே என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வரம் தாரும் ஆண்டவரே. இந்த திருப்பலில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இந்த தோமையார் வழியாக அனைத்து கிருபையும் கொடுத்தவரும் ஆண்டவரே. இந்த 13 நாட்களிலும் திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு அன்பியங்களையும், ஒவ்வொரு பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது கருவியாலும் ஆசீர்வாதத்தாலும் எங்களை வழிநடத்தியிருக்கும். உண்மையெல்லாம் எங்களுக்கு வேறு யார் உண்டு ஆண்டவரே? இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே என்று மகிழ்ச்சியோடு பாடியிருக்கிறோம். பாடியதற்கேற்ப நீர் எங்களோடு எவ்வேளையிலும் எல்லா சூழலிலும் நீர் எங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியை காணுகின்ற ஒவ்வொரு மக்களையும் கரம் பிடித்து இந்த கொரோனா சூழ்நிலையிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற, இழந்து கொண்டிருக்கின்ற, வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.